யார் யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவர் விஜய் வரட்டுமே. வேணும் ரஜினிகாந்த் ஆதரிக்க சொல்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யார் யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பித்தா வரவேற்பேன். அது அவ்வளோதானே. எனக்கு வாக்கு தராமல் மக்கள் அவங்களுக்கு தந்தால் பாராட்டு, அவருக்கு தராமல் எனக்கு தந்தால் நன்றி, அவ்வளோதானே. தம்பி விஜய் போல் ஒரு அசாத்திய திறமை உள்ள ஒரு கலைஞர். பாடுவார், ஆடுவார், நடிப்பார், அவரே கதை எழுதுவார், இயக்கிற திறன் இருக்குது, இசையமைக்கிற திறன் இருக்குது. அவர் சிறு வயதிலிருந்தே அதிலே ஊறி போன ஒரு இளைஞர். தம்பியெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆளே எழுத்து எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்போ அவர் தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அதனால அவர் வரணும். அதுக்கான முயற்சி இதெல்லாம் வந்து ஒரு இது தானே. இப்போ இது வரும்போது இப்போ நாங்கள் தொடக்கத்துலேருந்தே செஞ்சோம், இயக்கமாக இருக்கும்போதுலேருந்து. அவர் இப்போ வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக இதெல்லாம் செய்யுது. வரவேற்பு பாராட்ட வேண்டியது. நான் வந்து யாரையும் ஆதரிக்கிறது, தம்பி தான் என்னை ஆதரிக்கணும். நான் எதுக்கு அவரை ஆதரிக்கணும்? நான் ஒரு தனித்த பெயர் இயக்கம் வந்து வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கனவு இருக்குது. அவருக்கு இன்றைக்கும் மதிப்பு இருக்குது. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர். தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்குது. அதை பொருட்படுத்தாமல் வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது. அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள், கட்சிகள் தேவைப்படும். அரசியல் வந்தாலும் இணைந்து பணியாற்றுங்க, நீங்கள் ஏதாவது அழைப்பு விடுப்பீங்க? அது அவர் எனக்கு யாரு துணையும் தேவையில்லை. அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நீ? நான் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வானோன்னு கூப்பிடலையே. எதுக்கு வர? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை.